வெல்கம் கைஸ், வெல்கம் டு டிஎன்இபி ட்ரிபிள் அகாடமி 2021. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸஸ். ஓகே, ஸோ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேட்ரிக்ஸஸ். ஸோ மேட்ரிக்ஸஸ்ன்றது எதில் வரும் பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ராவில் வரும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெஃபினேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸஸ். ஸோ மேட்ரிக்ஸஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். So what is going to be matrices? A system of mn numbers, a system of mn numbers arranged along m as a row and n as a column. Yes, okay, matrices is a system of mn numbers. Okay, a system of mn numbers arranged along m as a row ஆகும் n வந்து காலமாகவும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது பேர் மேட்ரிக்ஸஸ். ஸோ ஒரு சிஸ்டம் எடுத்துக்கோம், அந்த சிஸ்டமில் எம்ன்றது ரோவாகவும் என்னன்றது காலமாகவும் நான் அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அந்த இதில் என்ன சொல்லியிருக்கேன், மேட்ரிக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இதுக்கு எக்ஸாம்பிள் or we can say that let A is equal to ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். let A is equal to அப்படி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். A11 A12 A13 up to A1n. Similarly A21 A22 A23 up to A2n. Similarly A31 A32 A33 up to A3n. So same wise, so similarly AM1 AM2 AM3 AMN. ஸோ இது வந்து m cross n. ஸோ mன்றது என்னது ரோவாகவும் nன்றது என்னது காலமாகவும் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோன்றது என்னதுல ரோன்றது வாட் இஸ் ரோ ஏ. ஸோ இதுதான் ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. நெக்ஸ்ட் காலம்ன்றது என்னது, இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம். ஓகேவா? ஸோ ரோன்றது என்னது A11 A12 A13 அப் டு A1n. காலம்ன்றது என்னது, காலம்ன்றது A11 A21 A31 up to AM1. So this is the row and column. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப் ஆஃப் மேட்ரிக்ஸஸ். ஓகே, இதை இப்படி நம்ம எழுதலாம் பார்த்தீங்கன்னா let A is equal to நான் சிம்பிளாக இந்த ஹோல் மேட்ரிக்ஸஸ்க்குமே நான் சிம்பிளாக ஒரே இதை போட்டுறேன். A I J அப்படின்னு சொல்லியிருக்கேன், m cross n. ஓகேங்களா? ஸோ ஏன்றது ஹோலாக, இந்த ஏன்றது ஹோல். ஓகே, இங்கே எல்லாத்துக்கும் ஏ தானே இருக்குது. ஸோ அதனால் ஏன்றது ஹோலாக போட்டுக்கிட்டேன். ஐன்றது என்னது ரோவாகவும் ஜேன்றது என்னது காலமாகவும் அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுலேருந்து ஹோலை வந்து பார்த்தீங்கன்னா எம் கிராஸ் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரோ அண்டு காலம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஐஜே. ஐன்றது ரோ, ஜேன்றது காலம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸஸ். ஸோ டைப் ஆஃப் மேட்ரிக்ஸஸில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரோ மேட்ரிக்ஸ். What is row matrix?
Row matrix என்றது என்னன்னா a matrix having only one row is called as row matrix. A matrix having only one row is called as row matrix. Is called as row matrix. For example, we have taken here example. I will taken for this row matrix 1 3 5. Okay, so here எத்தனை ரோ இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ரோ இருக்குது 3 காலம் இருக்குது. இது ஒரு ரோ எத்தனை காலம் 1 2 3 3 காலம். ஸோ ஒரு ரோ 3 காலம். ஸோ here m is equal to 1 and n is equal to 3. m is equal to 1 and n is equal to 3. ஸோ m என்றது ரோ and n என்றது காலம். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் ஒன்று காலம் மேட்ரிக்ஸ். sorry column matrix. So column matrix என்றது என்னன்னா a matrix having only one column is called as column matrix. Okay, a matrix having only one column is called as column matrix. Okay, இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். Example, I will taken here 1 3 5. Okay, so அந்த இடத்துல என்ன பார்த்துருக்கோம் 1 3 5 அதே எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துருக்கேன், பட் காலம் வைஸில் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எத்தனை ரூம் பார்த்தீங்கன்னா 1 2 3 மொத்தம் 3 ரோ. எத்தனை காலம்? ஒரு காலம் மட்டும்தான். இப்போ 3 ரோ ஒரு காலம். ஸோ அப்போ m is equal to என்னது 3 and n is equal to 1. ஸோ mன்றது ரோ and nன்றது காலம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்தால் அது ரோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் டேக்கன் ஹியர் எக்ஸாம்பிள். சப்போஸ் A matrix is equal to 1 3 5 0 2 6 and 4 7 9. ஓகே, எத்தனை ரோ இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரோ இது ஒரு ரோ இது ஒரு ரோ, மொத்தம் 3 ரோ இருக்கா. எத்தனை காலம் இருக்குது? 1 2 3 காலம் இருக்குது. ஸோ 3 cross 3. ஸோ m is equal to 3, here n is equal to 3 is called as what? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ ரோவும் காலமாக ஈக்குவலாக இருந்தால் அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? சரி. Next one is நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டயகனல் எலமெண்ட். பிரின்சிபல் diagonal element. The principal diagonal element I will
defined as, இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, the diagonal of square matrix, the diagonal of square matrix from top left to bottom right is called as principal diagonal element. Okay, so இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ இதே எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோம். ஸோ இதே எக்ஸாம்பிளை நான் இங்கே எடுத்திருக்கேன். சரிங்களா, இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள், suppose A is equal to 135, next 026, and the next one is 479. இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த டயகனல் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே, இது 3x3ன்றது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், பிகாஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகே, இது டயகனல். ஓகேங்களா, ஸோ த டயகனல் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இதோட டயகனல், த டயகனல் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே, ஃப்ரம் டாப் லெஃப்ட், ஸோ திஸ் இஸ் டாப் லெஃப்ட் கார்னர் as considered as 1 and the bottom most corner is 9. Okay, அதான் சொல்லிப்பேன். From top left to bottom right is called as, top left to bottom right is called as the principal diagonal element, or we can say that main diagonal element, or we can say that leading diagonal element. Okay, then என்ன சொல்லலாம்னா, principal diagonal element. So principal diagonal element. Okay va, next one is trace of matrices. So trace of matrix is nothing but, okay, it can be defined as sum of trace of matrix is defined as sum of principal diagonal element. So trace of matrix is defined as sum of the principal diagonal element. Okay, so இதே எக்ஸாம்பிள் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டாக நான் எடுத்திருக்கேன். 1 3 5 0 2 6 and 4 7 9. இது என்னது 3x3 மேட்ரிக்ஸ். ஓகே, இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்றது என்ன சொன்னேன், சம் ஆஃப் த பிரின்சிபல் டயகனல் எலமெண்ட். இதுதான் பிரின்சிபல் டயகனல் எலமெண்ட். ஓகே, இது எல்லாத்தையும் ஆப் பண்ண நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆப் பண்ணா கிடைக்கும், ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு
1 plus 2 plus 9, that is equal to what? 12. Okay, that is equal to 12. So trace of matrix is equal to 12. Okay, so this is called as trace of matrix. Okay, next one பார்ப்போம் properties of trace of matrix. So properties of trace of matrix is ரொம்ப important. Okay, கவனிங்க. Next one is properties of trace of matrices. So இதோட கண்டினியூஷன் தான் நம்ம எழுதுங்க. ஓகே, இதோட கண்டினியூஷன் தான் இங்க எழுத போறேன். properties of trace of matrices. So properties of trace of matrices. So நம்ம first property என்னன்னு பார்ப்போம். First property என்றது trace of lambda into a is equal to lambda into trace of a. So where lambda என்றது என்னது scalar. Okay, so lambda என்றது என்னது scalar. Second one பார்த்தீங்கன்னா trace of a plus or minus b is equal to trace of a plus or minus trace of b. And the third property, trace of ab is equal to trace of ba. And the fourth property, trace of a transport is equal to trace of a. So இந்த நாலு ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், இதுல இருந்து கண்டிப்பா क्वेश्चन வரும். ஓகே, ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எத்தனை டாபிக்ஸ் பார்த்துருக்கோம்னா 5 டாபிக் நம்ம பார்த்துருக்கோம், 5 டாபிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கோம் இன்னைக்கு. ஸோ இதில் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.